இன்ஃபேக்ட் ஒரு மூவி நான் ரீசெண்டாக வந்து ப்ரைமில் பார்த்துட்டு மை பிளட் பாயில்டு, அது பேர் சொல்லாமல் என்னன்னு தெரியல. இந்த தினேஷ் ஒரு படம் நடித்தார் கொஞ்சம் வருஷம் முன்னாடி, நானும் சிங்கிள் தானே ஏதோ ஒரு, அந்த ஹீரோயின் இஸ் நியூ காஸ்ட். அதில் வந்து அந்த ஹீரோயின் ஐவிஎஃப் பண்ணிக்க போவா. தலைவர் நேராக போயிட்டு ஐவிஎஃப்ல இருக்கிற மற்ற பேரண்ட்ஸோட சாம்பிள் எல்லாரையும் ஸ்விட்ச் பண்ணிட்டு இவரோட சாம்பிள் வச்சுருவார். அந்த இடத்துல பிறக்கிற குழந்தைங்க பூராவுமே இவருக்கு பிறந்ததாக இருக்கும். இல்லை எனக்கு புரியல, அறிவில்லை, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. எத்தனை பொண்ணுங்க ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு ட்ராமடைஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா இவங்களுக்குலாம்? எத்தனை பொண்ணுங்க இன்னும் கிராமப்புறத்துலேருந்து வந்துட்டு ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸை டச் பண்ணிட்டு ஒரு குழந்தை பிறந்தது அவங்களுக்குன்னா பை ஐயுஐ ஐவிஎஃப் வாட் நாட், அவங்களோட ஃபேமிலி இன்னுமே அந்த குழந்தைங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ இருக்குது. இந்த ரூரல் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி ஐம் சேயிங் சந்தேகத்தோடு தான் பார்க்குறாங்க, இது என் பிள்ளைக்கு தானே வந்ததுங்கிற சினாரியோவில். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு படம் எடுப்பீங்களா? அதுவும் ஓடிடியில் வேறு அது படம் ஓடிட்டு இருக்கு. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணுங்க. அது வந்து இட்ஸ் ஹிலாரியஸ் மூவிங்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் ஹிலாரியஸ் ப்ரோ, ப்ளீஸ் க்ரோ அப், கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் ஆகுங்க. இந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்டல் கேமை தயவுசெய்து விளையாடக்கூடாது. அவங்கெல்லாம் அந்த பொண்ணோட கன்சென்ட்டே இல்லாமல் முதல்ல அவர் சாம்பிளை மாற்றுவார். இதுக்கு ஒரு லவ் குரு வேற கேரக்டர். அதில் ஐ திங்க் இட்ஸ் நானும் சிங்கிள் தான் நினைக்கிறேன். சரிம்மா, இந்த மாதிரி தவறுகள் நம்ம தமிழகத்தில் அதிகமாக நடக்கிறதுக்கு வரக்கூடிய தமிழ் சினிமா ஒரு காரணம் நினைக்கிறீங்களா? தமிழ் சினிமான்னு இல்லை, ஓவரால் நம்ம இந்தியன் மூவிஸ் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் தான், கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் தான். இன்றைக்கி வரைக்கும் எப்படி நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் படம், ஒரு பொண்ணை வெரைட்டி பார்த்துக்கிட்டே இருந்தால், லவ் பண்ணிகிட்டே இருந்தால், மூஞ்சி பாவமாக வச்சுக்கிட்டு இருந்தால் லவ் வந்துடும் எடுக்கிறோம். லவ் வரலன்னா அப்யூஸ் பண்ணுவீங்களா? எதுக்கு அந்த மாதிரி எடுக்கிறீங்க? மியூச்சுவலாக எடுங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எடுங்க. படத்தை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு நம்ம பழகணும். நம்ம ஆடியன்ஸ் டேஸ்ட் இதுதான், இதை எடுத்தால் தான் பார்க்குறாங்க. நோ, நல்ல படம், கண்ணியமான படங்க எடுங்க. இதே தினேஷ் இப்போ லப்பர் பந்து நடித்தார், எவ்வளவு கண்ணியமாக இருக்குது. அந்த பொண்ணு மரண மாதம் காமிச்சிருக்காங்க அவர் ஒய்ஃபை, அப்படி எடுங்கயா. ஏன்னா அந்த படம் ஒரு 10 கோடிக்குள்ளே எடுத்திருப்பாங்களா? சும்மா சக்க போடுச்சு 2 கோடி அந்த படம். எப்படி ஓடுது? கண்ணியமாக எடுங்க. அதே நானும் சிங்கிள் தான் ஓடிச்சா? இந்த ப்ரூஃப் இஸ் இந்த புட்டிங். நல்லது எடுங்க, நாங்கள் நல்லது பார்க்குறோம். அண்ட் ப்ளீஸ், என் வீட்டு குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி ஆகிறது எனக்கு உடன்பாடே கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி எல்ஸ் டு பி இன்ஃப்ளூயன்ஸ்ட். அந்த பையன் அக்யூஸ்டு ஒரு காலத்தில் குழந்தையாக தானே இருந்தான், அவனுக்கு நல்லது கேட்ட சொல்லி தானே கொடுத்தோம். அப்புறம் வந்து அவன் மிருகம், அதை விட்டுடலாம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்காது. அவன் பார்த்த விஷயம், பழகின விஷயம், கேட்ட விஷயம். அப்யூசர் இஸ் அன் அப்யூசர். ஐம் நாட் ஈவன் ரிமோட்லி ட்ரையிங் டு ஜஸ்டிஃபை தட் பகர், நோ. ஆனால் நல்லா இருக்கிற குழந்தைங்களை கூட ஏன் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவானேங்கிறேன். கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக படம் எடுங்க. உங்கள் சைட்லேயே டிப்பரில் அள்ளுற அளவுக்கு குப்பையை வச்சுக்கிட்டு வந்து மற்றதுக்கெல்லாம் குரல் கொடுக்காதீங்க ப்ளீஸ். கொடுக்குற குரலை எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுங்க. முக்கியமாக ஒரு குழந்தைய பற்றின ஒரு விஷயம்னா அதை குழந்தை நான் திரும்ப சொல்கிறது காரணம், அவளுக்கு 18 வயசு 19 வயசு தாண்டி இருக்கு, முதல் வருஷ குழந்தை. எனக்கு புரியல எப்படி மனசு வருது அந்த குழந்தைய ஒருத்தனுக்கு தப்பாக பார்க்க. இட் இஸ் ஸோ ராங் அட் ஸோ மெனி லெவல்ஸ். அவனை மட்டுமே தப்பு சொல்ல மாட்டேன், அவனுக்கு உடந்தைன்னு சொல்ல மாட்டேன். அவனோட எம்பத்தைஸ் பண்ணி இந்த குழந்தைய விக்டிம் ஷேமிங் பண்ணுற யாராக இருந்தாலும் they don't deserve a place in our society. They belong to the jungle. அவங்களாம் மிருகங்க. That is all.